கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசென்ட்டில் சிடிஸில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான். ஸோ அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் லொக்கேஷனுக்கு. ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆக்சுவலி சொல்லியிருந்த மாதிரி காக்னிசென்ட்டில் ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு டொமைனில் இது வந்து ஒரு ரோலுக்கு வந்துட்டு ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் சமரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆர் சீக்கிங் ஃபார் அ டெடிகேட்டட் டு டீட்டெயில் ஓரியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வித் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷர்லேருந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டு ஜாயின் அவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஐடியல் கேண்டிடேட் வித் ஹேவ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இன் எஸ்ஏபி அண்ட் HANA அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ்ஏபி BTP அட்மினிஸ்ட்ரேஷன், SAP HANA அட்மினிஸ்ட்ரேஷன், விவர் ABAP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி லிட்டரலி இது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SAP அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி வச்சு தான் இந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸையும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த SAPல தான் SAP HANA அப்படின்னு சொல்லிட்டு சம் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஜாவா அட்மின் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி தெரியல அப்படின்னா SAP அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் என்ன, அந்த டொமைன் என்ன, அந்த ரோல் என்ன அப்படிங்கிறத யூடியூப் பண்ணி பாருங்கள், இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணி பார்த்துட்டு ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் சம் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இப்போவே ஃப்ரெஷராகவே ஒரு பேசிக் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் SAP ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது யூடியூப்பில். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோஸில் அதை ஆட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்துட்டு இந்த ரோல் SAP அப்படிங்கிற ஒரு ரோல் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ரோல். ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு காக்னிசென்ட்டில் ஏதாவது ரெஃபரல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கேயே கீழே கொடுத்துருக்காங்க ஜாப் நம்பர். ஸோ இதை கொடுத்து உங்கள் காக்னிசென்ட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் வந்துட்டு ரெஃபரல் கேட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் தான். ஸோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெங்களூர் லொக்கேஷன் வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் டேட்டா பப்ளிஷ்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு Jan 3 தான் வந்து இது ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Jan 7. ஸோ ஒரு அரௌண்ட் போஸ்ட் பண்ணி ஒரு 4 days ஆகுது. Jan 3, 2025 தான். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ SAPக்கு ரிலவெண்ட்டாக ஏற்ற ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனுமே அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்னு. ஸோ ஏன்னா பிகாஸ் SAP அப்படிங்கிற ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அந்த டொமைன் அண்டு SAP ஜாவாவும் கனெக்ட் பண்ணி வரும். ஸோ அந்த டொமைனில் தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ரிலவெண்ட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாவா கலந்து ஒரு டொமைனாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுவேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரோலுக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SAP சர்டிஃபைட் டெக்னாலஜி அசோசியேட் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் SAP HANA, தென் SAP NetWeaver 7.5 அண்ட் SAP சர்டிஃபைட் அப்ளிகேஷன் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருக்கணும். தென் SAP HANA Cloud அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காக்னிசென்ட்டை பற்றி ஸோ பேசிக்காக அபவுட்டஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்க்ளைமர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அப்ளை நவ் பட்டனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் வந்துட்டு ஸோ உங்களுக்கு ஃபர்தராக அஃபிஷியல் பேஜுக்கு வரும். தென் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே, அப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு SAP SAP ரிலவெண்ட்டான கோர்ஸஸுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ கோர்ஸஸ்மே ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கோர்ஸ் என்ரோல் பண்ணி வந்து இது ஃப்ரீ, எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ரிசர்ச் பண்ணி எடுத்த SAP கோர்ஸஸ் தான். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி படித்து பாருங்கள், SAP அப்படின்னா என்ன. ஸோ படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளிகேஷன் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஜாப்லாம் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான வீடியோஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஜாபையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை 1-to-1 மென்டர் செஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு ரெஃபரல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1-to-1 ஸ்லாட்ஸ்லையும் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.